சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 29ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.30 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 49.31 புள்ளிகள். சவுதி அரேபியாவிலிருந்து திருச்சி மற்றும் திருவனந்தபுரத்துக்கு வந்தே பாரத் விமானங்கள் உள்ளது. சவுதியிலிருந்து வெளிநாட்டவர்கள் வெளியேற அனுமதி வழங்கிய நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சவுதியிலிருந்து திருச்சி மற்றும் திருவனந்தபுரத்துக்கு விமான சேவை உள்ளது. தனியார் ஏஜென்சிகள் சார்பில் தனியார் விமானம் இயக்கப்படுகின்றது. தமாமிலிருந்தும் திருச்சி ஜனவரி 14 மற்றும் 21 மற்றும் 28 விமானங்கள் உள்ளது. டிக்கெட்டின் விலை சுமார் 1270 ரியால். இதுபோல் ரியாத்திலிருந்து திருவனந்தபுரம் ஜனவரி 10, 17, 24, 31ஆம் திகதிகளில் விமானங்கள் உள்ளது. டிக்கெட் விலை சுமார் 1020 ரியால். தமாமிலிருந்து திருவனந்தபுரம் செல்ல ஜனவரி 14, 21, 28 ஆகிய திகதிகளில் விமானங்கள் உள்ளது. டிக்கெட்டின் விலை சுமார் 1020 ரியால். இதுபோல் தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சிகள் விமானம் இயக்கப்படுகின்றது. இது பற்றிய கூடுதல் தகவல் அறிய டிராவல்ஸ் அணுகினால் விவரங்கள் அறிய முடியும். தமிழகம் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக PCR டெஸ்ட் எடுக்க வேண்டும். கேரளாவுக்கு தேவையில்லை. சவுதியில் நடந்த கார் விபத்தில் ஒருவர் இறந்தார், 6 பேர் படுகாயம் அடைந்தனர் என்ற துயரமான செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மக்காவின் சாலையில் கார் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 4வது ரிங் சாலையில் கார் கவிழ்ந்து இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது சிகிச்சையில் உள்ளவர்களில் 2 ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் ரெட் கிராஸ் சொசைட்டி குழு சம்பவ இடத்தை அடைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். காயம் அடைந்தவர்களில் 5 பேர் ஒரு நூர் சிறப்பு மருத்துவமனையிலும் ஒருவர் அல் யாஹிர் கிங் அப்துல் அசீஸ் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு வந்தே பாரத் விமான சேவைகள் மீண்டும் துவங்கியிருக்கின்றது. சவுதியிலிருந்து வெளிநாட்டவர்கள் வெளியேற மட்டும் உள்துறை அமைச்சு வழங்கிய அனுமதியின் அடிப்படையில் வந்தே பாரத் விமானங்கள் மீண்டும் இயக்கப்படுகின்றன. சவுதிக்கும் இந்தியாவுக்கும் இடையான விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன என்று ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் அறிவித்திருக்கின்றது. ஆனால் வெளிநாட்டவர்கள் சவுதி திரும்புவதற்கு 1 வார கால தடை நீடிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் எல்லைகளை மூடி தற்காலிக தடையை நீடித்துள்ளது. ஆனால் தொழிலாளர்கள் வெளியேற மட்டும் அனுமதி. சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் அதிகாலையில் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் சிக்கியுள்ள வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறுவது மற்றும் நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டது தொடர்பான தெளிவான விளக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் சிக்கியுள்ள வெளிநாட்டவர்கள் சவுதியிலிருந்து வெளியேற அனுமதி வழங்கி வெளியிட்டுள்ள உத்தரவு இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது. ஆனால் சவுதி அரேபியா உள்துறை அமைச்சகம் 1 வார காலத்துக்கு தற்காலிகம் மூடப்பட்ட எல்லைகள் திறப்பது நீடித்துள்ளது. இதன் காரணமாக தடை உத்தரவு மேலும் 1 வாரத்துக்கு நடைமுறையில் இருக்கும். இதன் மூலம் வெளிநாட்டவர்கள் தங்கள் நாட்டுக்கு விமானங்கள் மூலம் வெளியேற மட்டுமே முடியும். ஆனால் கடல் வழி, வான்வழி மற்றும் நிலவழி சவுதிக்குள் இன்னும் 1 வாரத்துக்கு வெளியிலிருந்து யாரும் நுழைய முடியாது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்துள்ளது. இதன் காரணமாக துபாய் உட்பட வளைகுடா நாடுகளில் சவுதியில் நுழைய காத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் இன்னும் 1 வாரம் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுள்ளீர்கள் நண்பர்களே. இதற்கிடையே ரியாத், தமாம், யத்தா மற்றும் மக்கா உட்பட இடங்களில் பொதுமக்களுக்கு வைரஸ் தடுப்பூசி போடும் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றது. யோர்தான் உட்பட இடங்களில் மரபணு மாற்றம் ஏற்பட்ட புதிய வைரஸ் சிலரிடம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதை அடுத்து வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சியில். குடியிருப்பு ஆவணங்களை கொடுக்காவிட்டால் முதலாளிகள் இகாமா ரினியூவல் செய்ய மாட்டார்கள்.
சவுதி வருவதற்கு துபாயில் தங்கியிருக்கும் இந்தியர்களுக்கு நற்செய்தி. இந்தியாவில் இருந்து சவுதி வருவதற்கு தற்பொழுது துபாயில் தங்கியிருப்பவர்கள், அதாவது சுற்றுலா பயணிகள் விசாக்களை கட்டணம் இல்லாமல் 1 மாத காலம் துபாய் அரசு நீடித்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் இளைஞர்களை சுரண்டும் மாஃபியாக்கள். வைரஸ் தொற்று நோய் காரணமாக வெளிநாடுகளில் எவ்வித உதவிகளும் இன்றி சிக்கித் தவிக்கும் இளைஞர்களை சுரண்டும் மாஃபியாக்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். அரசாங்கத்தின் மிக நெருக்கமான நண்பர்களான வர்த்தகர்கள் சிலருக்கு அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளுள்ள இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு அழைத்து வர இந்திய அரசாங்கம் தலையிட்டு 800 ரியால் பணத்தை விமான பயணச்சீட்டாக வழங்கி வருகின்றது. எனினும் மத்திய கிழக்கில் சிக்கியுள்ள இளைஞர்களிடம் 2000க்கும் மேற்பட்ட ரியால்கள் அறவிடப்படுகின்றது. இந்த தொகை வழமையான காலத்தில் அறவிடப்படும் தொகையை விட சற்று அதிகம். இவ்வாறு அதிகமான தொகையை செலவிட்டு இலங்கை திரும்பும் நபர்களுக்கு தனிமைப்படுத்துவதற்காக 5 நட்சத்திர ஹோட்டல்கள் வழங்கி அதன் ஊடாக மேலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை சுரண்டுகின்றார்கள். வெளிநாடுகளில் தொழில்களை இழந்து இலங்கை திரும்ப தாமதமாகிய நிலையில் நாடு திரும்பும் இளைஞர்கள் மரத்திலிருந்து கீழே விழுந்த நிலைமையில் இருக்கும்போது அரசாங்கத்துக்கு நெருக்கமான வர்த்தகர்களின் மாஃபியா என்ற மாடு முட்டும் கதையாக மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 119 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 11 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,62,339 நபர்கள் ஆகும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவுதி அரேபியா முழுவதும் வைரஸுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாத, குறிப்பாக முகக்கவசம் அணியாத 16,843 நபர்கள் மீது அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ தகவல். சர்வதேச விமானங்களின் இடைநீக்கத்தை 1 வாரத்துக்கு விரிவுபடுத்துதல். நிலம் மற்றும் கடல் துறைமுகங்கள் வழியாக மேலும் 1 வாரத்துக்கு ராஜ்யத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வைரஸின் மாறுபாடு கொண்ட புதிய வைரஸ் ஐரோப்பிய நாடுகளில் பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து சவுதி அரேபியா அரசானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச விமான போக்குவரத்துக்கு 1 வார கால தடை விதித்தது. தனது நாட்டின் எல்லைகளையும் மூட உத்தரவு பிறப்பித்தது. தற்பொழுது 1 வார காலம் முடிந்த நிலையில் சவுதி அரேபியாவில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடையை மேலும் 1 வாரத்துக்கு நீடித்து அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. சவுதியில் இருக்கும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவரின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு வரும் விமானங்கள் வைரஸுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக கடைப்பிடிக்குமாறும் சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் உங்களை கேட்டுக்கொண்டது. நன்றி. மீண்டும் இன்னும் சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.